Find the polygon with largest perimeter. Perimeter அப்படின்னா it is a length of the boundary. Polygon நாலே closed figure. Closed figure நாலே minimum 3 sides ஆவது வேணும். அப்புறம் எத்தனை sides வேணா இருக்கலாம். Minimum 3 sides ஆவது வேணும். Perimeter is length of the boundary. இந்த boundaryயோட complete length. இது suppose 5, 4, 2 னா எல்லாத்தையும் ஆட் பண்ணனா வருது 9 plus 2, 11. 11 is the perimeter. So what is given is you are given the length of the sides. இதை வச்சு பாலிகன் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா மேக்ஸிமம் லென்த் எவ்வளவோ அவ்வளோ ஃபார்ம் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் 12 இருக்குது, 50 இருக்குது. நீ பாலிகன்னா என்னன்னா மெயின் இது வந்து ரெண்டு சைடை ஆட் பண்ணோம், அது மீதி இருக்கிற இன்னொரு சைடை விட இந்த சம் வந்து அதிகமாக இருக்கணும். This is the polygon உடைய ப்ராப்பர்ட்டி. அதாவது sum of all the sides, இப்போ k sides இருக்குன்னா sum of all the sides should be greater than the other side. அப்படி இருந்தால் மட்டும்தான் அது polygon. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துப்போம். இப்போ எல்லா சைடும் கொடுத்துருக்காங்க கரெக்டா. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ண அப்படின்னா என்ன வரும்னா 12 + 24 வரும். 24 is greater than 50யா? கிடையாது. அப்போ இதை வச்சு ஒரு பாலிகன் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அப்போ 50யை விட்டுரு. இது எல்லா நம்பரையும் ஆட் பண்ணால் 12 வரும், 12 தவிர. கரெக்டா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 12. சம் ஆஃப் ஆல் த 5 சைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12, ரைட்டா? கரெக்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 12 வருது, ரைட்? இந்த 12 அப்போ இன்க்ளூட் பண்ண முடியாது, ஏன்னா திஸ் should be greater than 12. அப்போ தான் நம்ம இந்த 12 இன்க்ளூட் பண்ண முடியும். அதனால் இந்த 12 இன்க்ளூட் பண்ண முடியாது. இப்போ இந்த எல்லா சைடையும் ஆட் பண்ண, இது எல்லா சைடையும் ஆட் பண்ணால் 12 வருதா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வருது 5 + 6, 7. ஸோ இது ஆட் பண்ணால் 7 which is greater than 5. அப்போ இந்த சைடை வச்சு பாலிகன் ஃபார்ம் பண்ணலாம். அதில் ஒரு நம்பரை மட்டும் விட்டுட்டு, ஒரு சைடை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா சைடையும் ஆட் பண்ணால் அந்த சம் வந்து இந்த ஒரு சைடை விட அதிகமாக இருக்கணும் பாலிகனாக வர்றதுக்கு. கரெக்டா? அப்போ இந்த சைடு மட்டும்தான், இந்த இத்தனை சைட்ஸ் மட்டும் தான் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வருது பெரிமீட்ரு 12. அந்த 12 ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடணும். கரெக்ட்? ஸோ இதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இதை சார்ட் பண்ணிடலாம். டுவெல் 50 இதான சார்ட்டட் வேல்யூ. கரெக்டாக? இதான் சார்ட்டட் வேல்யூ. கரெக்டாக? நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஆட் பண்ணிட்டே வரேன் இந்த சம்மை. ஓகேவா? இப்போ வரும்போது இப்படி ஆட் பண்ணிட்டே வரேன். இங்கே வர நம்பர் இந்த மீதி இருக்கிற சம்மை விட, இது சார்ட்டடு கரெக்டாக, இங்கே வர நம்பர் மீதி இருக்கிற நம்பரை விட அது கம்மியாக இருக்குது அப்படின்னா இதை வச்சு ஒரு பாலிகன் ஃபார்ம் பண்ணலாம். கரெக்ட்? ஸோ அப்போ என்னன்னா பேசிக்காக இதை ஆட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஆட் பண்ணிட்டு வரலாம். நீನು இந்த ரெண்டு நம்பரையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஆட் பண்ணிட்டு வரலாம். இங்கே நம்பரும் இது ரெண்டு சம்ம மட்டும் நீ ஆட் பண்ணிடலாம் இனிஷியலாக. ஓகே, ஏன்னா 3 சைடாக வேணும்ல. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்போ 2 இருக்குது. 2 வந்து இது ரெண்டு சம்மோட கேட்டரா? இல்லை. அப்போ இதை ஆட் பண்ணால் 4 வந்து 3 விட கேட்டரா? ஆமாம். கரெக்டா? இல்லை 4 வந்து 3 விட கேட்டர். கரெக்டு. அப்போ இதை வச்சு ஒரு பாலிகனாக ஃப்ரேம் பண்ணலாம். அப்போ பெரிமீட்டர் என்ன? 4 + 3 7. இந்த 7 எங்கேயாவது ஸ்டோர் பண்ணிக்கோ. அடுத்து இங்கே வா. இங்கே வரும்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 7 வந்து 5 விட கேட்டரா? ஆமாம் கிரேட்டரு. அப்போ 7 + 5 12. உன்னோட இதை அப்டேட் பண்ணிக்கோ 12ன்னு. அப்போ இங்கே வா. இப்போ இதோட சம் என்ன? 12 இந்த 12 விட கேட்டரா? இல்லை. அப்போ அப்டேட் பண்ணாது, அப்படியே விட்டுரு. இங்கே வா. இதோட இப்போ கம்ப்ளீட் சம் என்ன? 12 + 12 24 இதை விட கேட்டரா? இல்லை, விட்டுடு. அப்போ இங்கே வா. வேறு நம்பரே இல்லை, அதனால் இந்த நம்பரை விட்டுரு. இது வரைக்கும் போனால் போதும். ரைட்? அப்புறம் அதுக்கப்புறம் இந்த வரும்போது இங்கே நம்பர் இல்லை. ஸோ ஃபைனலாக அவுட்புட் என்ன? 12. அது ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம்ல. ஸோ சார்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு போகலாம். ஸோ we will try it. So first condition is if the nums should have
right? If the length is less than 3, it should have at least 3 sides, right? Then return -1 here, okay, and then int total, which will be equal to, you will sort the array first. Okay, now the first value plus second value you have added. Okay, that is there in the total now. Now I will go from the second value, second index, right? I less than nums dot length. You have to go to the end tell, right? I plus plus. Now if previous total is what? நம்ம இதை அரேஞ்ச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ. It will be 1 1 3 5 12 1 1 தானே, 1 1 2 3 5 1 1 2 3 5 12 and 50, ரைட்டா? இப்போ நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். இதுதான் ப்ரீவியஸ் டோட்டல். ப்ரீவியஸ் டோட்டல் வந்து இந்த நம்பரை விட அதிகமாக இருக்குன்னா நம்ம வந்து ரிசல்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம், கரெக்டா? ஃபஸ்ட்டு ரிசல்ட் எதுவும் இல்லைன்னா -1. ஸோ இஃப் த டோட்டல் இஸ் கிரேட்டர் தென் நம்ம கரண்ட் வேல்யூ nums of I அப்படின்னா என்ன அர்த்தம்? Then you can form a polygon. The total should be greater, right? Then you have to return what? No, you need to update the res. Res will be equal to the perimeter. Perimeter will be what? Total plus the current number. Right? I am updating the res because பெரிய perimeter கூட வரலாம் அதுக்கப்புறம், ரைட்டா? ஸோ இப்போ அடுத்த வாட்டி போகும்போது என்ன ஆகும்? இங்கே வந்துடும் I, கரெக்டா? அப்போ டோட்டலில் இந்த நம்பரை ஆட் பண்ணணும். ஸோ அப்போ total plus equal to nums of I. Correct. So வர total என்ற வேரியபிள் ப்ரீவியஸோட சம்மை குறிக்கும். அந்த ப்ரீவியஸோட சம் கரண்ட் வேல்யூ விட அதிகமாக இருந்துச்சுன்னா என்னுடைய பெரிமீட்டரை அப்டேட் பண்ணிக்கிறேன். ரிசல்ட்டை வந்து பெரிமீட்டர்னு வச்சுப்போம். பெர் என்ன இருக்கும்? இந்த டோட்டல் ப்ளஸ் கரண்ட் வேல்யூ, அதானே பெரிமீட்டரு. இதை அப்டேட் பண்ணிட்டே வரேன். கடைசியாக என்னுடைய பெரை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுறேன், அவ்வளோதான். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் வந்து ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸ் சம் இருக்கும். ஓகே, லெட் சப்மிட் திஸ் அண்ட் சி. Yeah, so it's very big, so let's put to long. Perimeter is what is added, right? So this both the things. Oh, you have to return long here. I did a mistake, so we'll put it long here. Both the things long, and let's try to do it. Okay, now all the test case passed. Okay, so இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா, நீ அரேவை சார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இட் வில் பி n log n டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, இதை பெட்டராக எப்படி பண்ணலாம், இல்லை வேற மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நான் சார்ட் பண்ணாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னா, இந்த வேல்யூ ஒரு மேக்ஸ் ஹீப்பில் போட்டுடலாமா? இந்த வேல்யூலாம் மேக்ஸ் ஹீப்பில் போட்டால் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் வேல்யூ வரும், அதுக்கப்புறம் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ வரும், ரைட்? இது எப்படி இருக்கும்? 5. ஸோ மேக்ஸ் ஹீப்பில் நான் போட்டாலே மேக்ஸ் வேல்யூ தான் ஃபஸ்ட்டு வரும். அப்புறம் 5, அதுக்கப்புறம் 3 2 1 அந்த இதாக இருக்குது. மேக்ஸ் ஹீப்பில் போட்டாச்சு. மேக்ஸ் ஹீப்பில் போட என்ன பண்ணா, டோட்டல் சம் எடுத்துக்கோ. இப்போ இதை ரிமூவ் பண்ணி இதை புல் பண்ணு, போல் பண்ணால் இது இந்த 50 வந்துடுது, கரெக்டாக? எது போல் பண்ணுறியோ அதான் மேக்ஸிமம் வேல்யூ. உனக்கு டோட்டல் இருக்குது. டோட்டல் என்ன? எல்லாத்துடைய சம்மும். அதுலேருந்து இந்த 50 மைனஸ் பண்ணால் மீதியோட சம் கிடச்சிருமா? ஸோ டோட்டல்லேருந்து இதை மைனஸ் பண்ணிவிட்டு அது இதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா பெரிமீட்டரை விட ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாமா? கரெக்ட். தட் வில் பி த மேக்ஸிமம் பெரிமீட்டர். சப்போஸ் இல்லைன்னா என்ன பண்ணுனா, திருப்பி இதை போல் பண்ணிட்டியா, திருப்பி 12 இங்கே வந்துடுமா? இது போல் பண்ணோடனே 12 இங்கே வந்துடும், கரெக்டாக? திருப்பி போல் பண்ணு.
கரெக்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணுற, இந்த டேட்டாவெல்லாம் மேக்ஸ் ஹீப்பில் போடுற. ஆனால் மேக்ஸ் ஹீப்பில் போடும்போது நீ எப்படி மேக்ஸ் ஹீப் பீரியாடிக் கோட் போடும்போது அது கம்பேரிட்டிவ் ஃபங்க்ஷனில் பெரிய நம்பர் ஃபஸ்ட்டு வரணும். ஓகே, அண்ட் யூ கேன் ஆல்சோ டூ தட் ஹியர், ரைட்? இப்போ பட் யூ நீட் டு ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் த நம்பர்ஸ். You can also do it here. I think this will be little more better. You can sort in descending order. Descending order la sort பண்ணிட்டு which என்ன இருக்கும் பாத்தீனா first எல்லாத்தோட சம்ம கண்டுபிடிச்சிரு. ஓகே, எல்லாத்தோட சம் பாத்தீனா 24 plus 50 74 தான் எல்லாத்தோட சம்மம். descending order la sort பண்ணு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுனா உன் டோட்டல் சம்ல இருந்து இத மைனஸ் பண்ணு. அப்ப 74 ல இருந்து 50 மைனஸ் பண்ண 24. இப்போ 24 should be greater than 50 for all the things to be have a perimeter. மற்றவருடைய சம் வந்து 24, அது வந்து இந்த 50 அதிகமாக இருக்கும் இல்லை. அப்போ உன் டோட்டல் சம்மில் இருந்து ஃபஸ்ட்டு 50 கழிச்சியா, இப்போ 12 கழிச்சிரு. என்ன வருது? 12. இப்போ மீதி சம் என்னாலும் 12. இப்போ இது அதை விட அதிகமாக இல்லை. அப்போ டோட்டல் சம்மில் இருந்து திருப்பி இப்போ 5 கழி. ஓகே, டோட்டல் சம்மில் இருந்து ஃபஸ்ட்டு 50 கழிச்ச 24 வந்துச்சு, அப்புறம் 12 கழிச்சா 12 வந்துச்சு, இப்போ 5 கழிச்சின்னா 7 வரும். இப்போ மீதியோட சம் 7, அந்த கரண்ட் நம்பரு 5. இப்போ இது வந்து இதை விட கேட்டராக இருக்கா? அப்படி இல்லைனா இந்த பெரிமீட்டரை பார்த்து உடனே ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது நீ ப்ரியாரிட்டி கியூவில் போட்டும் பண்ணலாம், இல்லை அரேவை டிசைனிங் ஆர்டரில் சார்ட் பண்ணியும் பண்ணலாம். ஓகே, சார்ட் பண்ணி டிசைனிங் ஆர்டரில் சார்ட் பண்ணியும் பண்ணலாம். ஓகே, both the things will work, but it will be n log n time complexity. ஓகே, ப்ரியாரிட்டி கியூ போட்டு பண்ணுறது. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா டிசைனிங் ஆர்டரில் சார்ட் பண்ணுறேன். டிசைனிங் ஆர்டரில் சார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வர்றது வந்து 50 வரும். ஸோ 50 வந்து மீதி இருக்கிற வேல்யூ என்ன? எல்லாத்தோடைய சம்மு டோட்டலில் இருக்குது. ஸோ டோட்டல் வேல்யூலேருந்து 50 மட்டும் நான் மைனஸ் பண்ணால் எனக்கு மீதி இருக்கிற சம் கிடைக்கும். ஸோ 50 வந்து மீதி இருக்கிற சம்மை விட கம்மியாக இருந்துச்சுன்னா பாலிகல் ஃபார்ம் பண்ணலாம். பாலிகல் ஃபார்ம் பண்ணால் டோட்டல் சம்மை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடும். அதான் பெரிமீட்டர். அடுத்த வாட்டி போகும்போது என்ன பண்ணுன்னா என் டோட்டல் வந்து 50 எடுத்துருவேன், மீதி இருக்கிற வேல்யூ வந்துடும். ஓகேவா? ஸோ இதே தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறது 50, அப்புறம் 12, அப்புறம் வந்து 5 3 2 1 1. ஸோ டோட்டல் சம் நமக்கு தெரியும், அதான் டோட்டலில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த எடுத்துக்கிறேன், இது எடுத்துட்டு இந்த வேல்யூ ஷுட் பி லெஸ் தென் சம் ஆஃப் ஆல் த வேல்யூஸ். கரெக்டாக? சம் ஆஃப் த வேல்யூஸ் என்ன? டோட்டல் சம் மைனஸ் இந்த வேல்யூ. கம்மியாக இருந்தால் பாலிகன் ஃபார்ம் பண்ணலாம். அப்போ இது ஃபுல்லாக பெரிமீட்டர் ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? அப்போ இங்கே வந்துடுற இப்போ இல்லைனா நான் அடுத்து இங்கே வந்து பார்க்கணும். இங்கே வரும்போது டோட்டல் சம்மில் என்ன பண்ணணும்? டோட்டல் சம்மில் இதை எடுத்து விடணும். எடுத்து விட்டாச்சு. இப்போ அடுத்தல டோட்டல் மைனஸ் இந்த வேல்யூ. கரெக்டாக? இது வந்துருச்சா? இப்போ இந்த வேல்யூ, ரைட், திஸ் ஏஆர்ஆர், இது வந்து இதை விட கம்மியாக இருக்கா? இல்லைனா திருப்பி என்ன பண்ணணும்? டோட்டல்லேருந்து இதை எடுத்து விட்டுணும், இங்கே வந்துடணும். ஸோ திஸ் இஸ் வாட். இப்போ நான் அரே டிசைனிங் ஆர்டரில் சார்ட் பண்ணிட்டு இதை பண்ணுறேன். இதே நான் ப்ரியாரிட்டி கியூ வச்சும் பண்ணலாம். ப்ரியாரிட்டி கியூ வச்சும் பண்ணும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். எல்லாத்தை விட எஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி கியூ தான். ப்ரியாரிட்டி கியூ நான் டிக்ளேர் பண்ணுறேன். டிக்ளேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோட கம்பேரிட்டிவ் ஃபங்க்ஷனில் பி மைனஸ் ஏ போடுறேன். ஏன்னா இது மேக்ஸ் ப்ரியாரிட்டி கியூன்றதுக்காக. ஸோ மேக்ஸ் நம்பர் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்றதுக்காக. அப்போ எல்லா வேல்யூம் போயிட்டு ப்ரியாரிட்டி கியூவில் ஆட் பண்ணுறேன். ஸோ ப்ரியாரிட்டி கியூவில் என்ன ஆட் ஆகும்? ஃபஸ்ட்டு 50, அப்புறம் 12, இப்படி தான் இருக்கும் ப்ரியாரிட்டி கியூவில். ரைட்? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? போல் பண்ணுறேன். சைஸ் கேட்டர் தன் 2 இருக்கும். மூணு நம்பராக இருக்கணும்ல, அப்போ தான் பாலிகன் ஃபார்ம் பண்ண முடியும். போல் பண்ணுறேன். போல் பண்ணால் 50 வருமா? என்னோட டோட்டல்லேருந்து இந்த 50 மைனஸ் பண்ணிடுறேன். அதனால் லார்ஜஸ்ட் வேல்யூ போல் பண்ணால் லார்ஜஸ்ட் வேல்யூ தான் வரும். மேக்ஸ் இப்போலேருந்து மைனஸ் பண்ணால் அப்புறம் மீதி சம், என்னோட லார்ஜஸ்ட் வேல்யூ மீதி சம்மை விட கம்மியாக இருந்தால் பாலிகன் ஃபார்ம் பண்ணலாம். இப்போ பெரிமீட்டர் என்ன? மீதி இருக்கிற டோட்டலு ப்ளஸ் அந்த லார்ஜஸ்ட், அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லையா என்ன ஆகும்? 50 போயிடுச்சு, திருப்பி பால் பண்ண என்ன வரும்? 12 வரும். என் டோட்டல் வந்து லார்ஜஸ்ட் மைனஸ் பண்ணிட்டேன், 50 போயிடுச்சு. இப்போ அதே தான் டிசைனிங் ஆர்டரில் அரே சார்ட் பண்ண மாதிரி தான். அந்த ப்ரியாரிட்டிக்கு போகும்போது நம்ம சார்ட்டிங் பண்ணல. கரெக்டாக? ஒரு ப்ரியாரிட்டிக்குள்ள அப்படி தான் இன்சர்ட் தான் பண்ணுறோம். ப்ரியாரிட்டி கியூவில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா n எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா லாக் n டைம் ஆகும். n எலமெண்ட்ஸ் ஏற்கனவே இருக்குன்னா n எலமெண்ட்ஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்கு n log n டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆகும் ப்ரியாரிட்டி கியூவில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. பட் திஸ் ஒர்க்ஸ் வெரி ஃபாஸ்ட்.